அரை கப் கடை மாவை வச்சு சங்கடஹர சதுர்த்திக்கு நெய்வேத்தியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுண்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டுண்டு இந்த இடியாப்பம் மாவாக நான் சேர்த்துருக்கேன். அது போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு சுருண்டு வரும், மாவு ஒட்டாமல் வரும். அப்போ அடுப்பை அணைச்சிடுங்கோ. அதுக்கப்புறமா பூர்ணம் தீச்சிக்கலாம். ஒரு பேனில் அரை கப் தேங்காய், 1/4 கப் வெள்ளை பவுடராக போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கடைசியாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலரி எடுத்து ஆற வச்சுருங்கோ. மாவையும் இந்த மாதிரி ஈர துணி போட்டு மூடி எடுத்து வச்சுடுங்கோ. இப்போ ரெண்டுமே ஆறி இருக்கணும். அதில் பாதி மாவை எடுத்து நல்லா கையில் திருப்பி ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுன்ட்டு ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா ஒன்றா எடுத்து நம்ம சொப்பு பண்ணி அதில் இந்த தேங்காய் பூர்ணத்தை நம்ம ஸ்டஃப் பண்ணி கொழக்கட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே எல்லா கொழக்கட்டையும் நம்ம பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நடுவில் ஸ்டீமரில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த நம்ம பண்ணி வச்ச கொழக்கட்டையெல்லாம் வச்சு ஒரு 3 to 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம அம்மணி கொழக்கட்டையே பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற அரை கப்பு அந்த மாவை நல்லா எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, காரப்பொடி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயமாக தாளித்து கொட்டிண்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயை நல்லா தடவின்ட்டு குட்டி குட்டி குட்டியாக நம்ம உருண்டையாக ஆக்கிக்கலாம். அதான் மணிக்கொழக்கட்டைன்னு பேர். மணிமணியாக நம்ம உருட்டுறதுனால மணிக்கொழக்கட்டை. இப்போ இதெல்லாமல் ரெடி ஆகிடுது. நம்ம ஸ்டீமரில் வச்ச கொழக்கட்டை வெந்து ரெடியாக வந்துடுது. இப்போ இதை ஒரு ஏனத்துக்கு மாற்றிட்டு இதே ஸ்டீமர்லேயே நம்ம அம்மணி கொழக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா வெந்து வந்துடுது பாருங்கோ. அரை கப் மாவில் ரெண்டுமே நம்ம செஞ்சாச்சு. நல்லா பூர்ணத்தை அறந்து காமிச்சிருக்கேன் பாருங்கோ. சூப்பராக இருக்குது. மேல் மாவு மெல்லிஸாக இருந்தால் தான் மேலே அந்த ப்ரௌனாக நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.